இந்த கோயம்புத்தூர் மாநாடு அடுத்து பிளான் பண்ணிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நடக்க போகுது. ரஜினி, கமல் அவர்கள், பின்ன அஜித் அவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர போகிறாங்க. மலேசியாவில் ஆடியோ லான்ச்னு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அது அஃபிஷியலான்னு தெரியல. நிறைய செய்திகளை பார்க்குறோம். தொடர்ந்து பார்த்தா பேஜ்லாம் போட்டுகிட்டே இருக்காங்க. நடக்குமா சார் அப்படி? இதை விட அபத்தம் உலகத்தில் வேற ஏதாவது இருக்கா? இல்லை அவர் படத்துக்கே வர மாட்டார். அவர் எதுக்கு விஜய் படத்துக்கு வரணும்? இன்னொன்று, ரஜினி எல்லாம் வந்து ரொம்ப விஜய் அரசியலுக்கு வந்து ஸ்போர்ட்டிவாக எடுத்து பாருலாம் நம்ம சொல்லவே முடியாது. அவர் கதவை சாத்திட்டு எத்தனை டம்ளர் வெந்நீர் குடித்தாருன்னு நமக்கு தான் தெரியும், ரைட்டா? ஸோ அதனால் நாம் செய்யாததை ஒருத்தன் வந்து செய்கிறாங்கன்னுங்கிற எரிச்சலும் கோபமும் ரஜினி போன்றவர்கள் கட்டாயமாக இருக்கும். அவர் என்ன தான் இமயமலைக்கு போய் சாமி கும்பிட்டாலும் மனுஷன் தானே. ஸோ அதனால் வந்து அவர் எப்படி அங்கே வருவார்? ஓகே, அதெல்லாம் பேசிக்காக யாராவது ஒருத்தர் யோசித்து ஒரு விஷயத்த இதை யார் கிரியேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல சார். உட்காந்து யோசிச்சாங்கன்னா என்னடா இதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கா, நம்ம போய் இப்படி ஒரு செய்தியை பரப்பி விட்றோமே அப்படின்னாவது தோணும். இன்றைக்கி இருக்கிற சோசியல் மீடியாவில் அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா எதை பற்றியும் ஷேர் பண்ணுறோன்னு யோசிக்க மாட்டேங்கிறான். வருதா ஷேர் பண்ணி